மகாபாரதத்து சகுனியில இருந்து பிரிட்டிஷ் ஆட்சி வரைக்கும் யூஸ் பண்ண ஒரு பழைய டெக்னிக். ஆனா மாடர்ன் தந்திரம். ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைய யூஸ் பண்றதை விட அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல புதுசா சண்டைய உருவாக்குறது. உங்க போட்டியாளர்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டா உங்களை எதிர்க்க அவங்களுக்கு டைம் இருக்காது. இதோட சைக்காலஜி பத்தல பத்தலங்கிற மனப்பான்மையை உருவாக்குவதுதான். இதோட பேஸ் ப்ரமோஷன். பாராட்டுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டா அதுவரை ஃப்ரெண்டா இருந்தவங்க கூட தங்களுக்குள்ள போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மேனேஜர் தன் டீம்ல இருக்கிற 2 திறமையான ஊழியர்களான ரவி மற்றும் பிரியா இருவருக்கும் ஒரே மாதிரியான டாஸ்கை கொடுப்பாரு. பிறகு ரவி கிட்ட தனியா, இந்த ப்ராஜெக்ட நீ சரியா முடிச்சா அடுத்த ப்ரமோஷன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாரு. உங்க குடும்ப பொறுப்புகளுக்கு இது ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பிரியா கிட்டையும் சொல்லுவாரு. இப்ப என்ன நடக்கும்? அதுவரை ஒன்னா வேலை செஞ்ச ரவியும் பிரியாவும் போட்டியாளர்களா